எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று தற்பொழுது அதிமுகவில் புதிய குரல்கள் எழுப்பி வருகிறது. ஒட்டுமொத்தமாக நேற்று மாலை இறுதிக்குள் தேமுதிகவும் பாமகவும் கூட்டணி உறுதி செய்யப்படும் என்ற நம்பிக்கை அதிகமாக இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் காரணமாக சற்று தாமதமாக நாட்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது கூட்டணி குறித்தான அறிவிப்புகள் குறித்து. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்து அதிமுகவிற்கு அவப்பெயர் தான் கடைசியாக அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்க்கப் போகிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று KP முனுசாமி அவர்கள் திடீர் திருப்பமாக பேசியிருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல கட்சிகளும் வாழ்த்துக்களையும் கூட்டணி பற்றியான ஆலோசனையும் தானாக தேடி வந்தார்கள். ஆனால் தற்பொழுது நாம் சிறு சிறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் அளவிற்கு அதிமுகவின் நிலைமை உருவாகிவிட்டது என்றும் கடும் கோபத்தில் KP முனுசாமி அவர்கள் கூறியுள்ளார். இன்றிலிருந்து அதிமுக இன்னும் 34 நாட்கள் மட்டும்தான் நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கிறது. இன்னும் அதற்கான எந்த ஒரு வேலைகளையும் அதிமுக தலைமை எடுக்கவில்லை. காரணம், வேட்பாளர்கள் பட்டியல் இன்னும் வெளியாகவில்லை, கூட்டணி முடிவுகள் வெளியாகவில்லை. 25 நாட்கள் நெருங்கும் போது என்ன அதிமுகவின் தலைமை செய்ய முடியும், மக்களிடம் எப்படி நமது கருத்துக்களை கொண்டு செல்ல முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் அமைந்திருக்கிறது. கடந்த முறை புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கூட்டணி பற்றி இழுபறி நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு முன்பாகவே தனித்து போட்டியிடுவதாகவும் மக்களிடையே அதிமுக என்றால் என்ன என்பதை விதைக்கும் விதமாக புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அனைவரிடமும் கொண்டு போய் சேர்த்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிற்கு அந்த நிலைமை கிடையாது, அந்த தகுதியும் கிடையாது என்பதற்கேற்பதான் அவர்களது செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமியை இதுவரைக்கும் மறைமுகமாக எதிர்த்து வந்தார்கள். ஆனால் இனி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக எதிர்க்க ஆரம்பித்து விடுவார்கள் என்றும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக குரல்களை எழுப்புகிறார்கள் என்று. ஆனால் ஒன்று மற்றும் உறுதி, நாடாளுமன்ற தேர்தலில் 5 இடங்களில் கூட வெற்றியடைய முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் மண்ணை அள்ளி போடும் விதமாகத்தான் அவர்களது வேட்பாளர்களின் நிலைமை உருவாகும். காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இதுவரைக்கும் நன்கொடையாக பெற்றது 6.2 கோடி மட்டும்தான். அது அதிமுகவின் சிறப்பாக இருந்தால் மட்டும் போதாது. ஏனென்றால் மற்ற நிறுவனங்கள் அதிமுகவுடன் தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் அதிமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் நிர்வாகிகள் கூறியுள்ளனர்.